ஹாய் அம்மி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சார்ல்ஸ் அண்ட் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டீ குக் பிஎல் ஒன் ஷாட் தான். சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு பைக் ரேசிங் தான் காட்டுறாங்க. அப்படியே செம்மையான ரேஸ் போயிட்டுருக்கு. எல்லாருமே அப்படியே அந்த க்ரௌடுலாம் சியர் பண்ணிகிட்ருக்காங்க ஜங்குக்கோட பேரை சொல்லிட்டு. அப்படியே ரேஸு போக போக அந்த லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டாங்க. யார் ஜெயிக்க போகிறான்னு அப்படியே பார்த்துட்ருக்க. அட் லாஸ்ட் அந்த ரேஸில் ஜங்குக்கை ஜெயிச்சிடுறான். இப்போது எல்லாருமே அப்படியே ஓடி வந்து ஜங்குக்கை தூக்குறான். தூக்கிட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ணுறதும் பாப்பர்லாம் வெடிக்குது. அவனும் கையில் ஒரு பியர் பாட்டிலை வச்சு அதை ஓப்பன் பண்ணி செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அவனுக்கும் அந்த அந்த மெடல்லாம் இருக்கும்ல, அதுவும் கப்புலாம் கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கா அப்படியே போஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி வரும்போது அந்த தோற்று போன அந்த பையன் இருக்கான்ல, அவன் தான் நம்ம ஜங்குக்கோட ஷோல்டர் மேலே கையை வைக்கிறான். என்னவா என்ன நீ உன் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போயிடுவியா? அப்புறம் என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ணுமா? அதான் காசு கொடுத்தோம்ல, அதுக்காக நீ தோற்று கொடுத்துருக்கணும். நீங்கள் காசு கொடுத்தீங்க, நான் வாங்கினேன். தோக்கணுமா ஜெயிக்கணுமான்னு என் ரேசிங்கில் நான் தான் முடிவு பண்ணும். காசு கொடுத்தா வாங்குவேன், ஆனால் நீ சொல்கிறபடியெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன நீ ரொம்ப திமிராக பேசிகிட்ருக்க? எங்கே யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா? ஓய், என்ன பெரிய பருப்பா? யாருக்கிட்ட பேசினாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. சரியான ஆம்பளையாக இருந்தால் இன்னொரு ரைஸை வச்சு ஜெயிச்சு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காட்டியே போகிறான். ரைஸ் தானே, வைக்கலாம் வா. யார் நீயா? அப்புறம் டேய், வேணா சைக்கிள் உருட்டிட்டு போவாங்கள்ல, சைக்கிளு, அப்படி ஒரு சின்ன குழந்த கூட வேணா நான் ரைஸ் வைக்கிறேன். ஆனால் உன் கூடலாம் இனிமேல் யாராச்சும் ரைஸ் வைப்பாங்க? இருந்தாலும் நீ கேட்குற ரைஸ் தானே, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு அவனும் திரும்ப நடந்து போகிறான். இப்போது நைட் டைமு. இப்போ தான் இவங்க ரைஸே வைக்க போகிறாங்க. அப்படியே நடு ரோடு, அந்த ரோட்டில் யாருமே இல்லை. ஃபுல்லாக அப்படியே லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு மட்டும் அப்படியே எரியுது. இவங்க 2 பேருமே அப்படியே ஹெல்மெட் எடுத்து வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு அப்போவுமே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு ஆக்சிலேட்டரை பிடிச்சி சுற்றி அப்படியே மூவ் பண்ணி ஒரு சவுண்டு கொடுக்குறான். இப்போ அந்த பையனை அப்படியே பார்த்துட்டு, நான் ஷோ ஆஃபா? நான் ஷோ ஆஃப் ஆச்சு பண்ணுறேன், உனக்கு அது கூட கொடுத்து வைக்கலையே தம்பி. இப்போ அந்த பையனும் அப்படியே ஹெல்மெட்டோட கிளாஸை போட்டுட்டு இந்த ரேஸில் காட்டுறான்டா நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விசில் ஊதுருவாங்கல்ல அப்படின்னு ஒருத்தர் விசில் ஊதுறாங்க. இவங்க அப்படியே ரைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2மே அப்படியே ஸ்பீடாக போகுது. ஜேகேயோட பைக்கும் அந்த பையனோட பைக்கும் அப்படியே ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் முன்னாடி பின்னாடி அப்படியே செம்மையான ரேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது அவங்களும் அப்படியே ஸ்பீடாக போகுது. அப்படின்னா இது ரேசிங் ஏரியாலாம் இல்லை, ரோடு தான். அதுவும் அந்த ரோட்டில் யாருமே இல்லை. இப்போது இந்த சைடில் நம்ம டேங்கை காட்டினா அவன் இந்த ரோட்டில் டிராஃபிக் ஏரியாவில் போலீஸ் உட்காந்துருப்பாங்கள்ல, அங்கே உட்காந்துருக்கான். ஆக்சுவலி டேங் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், அதுவும் டிராஃபிக் டியூட்டி இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரு. அதனால் அவனும் கடுப்பாக உட்காந்துருக்கான். சே, இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை பாரு. அப்படியே ஸ்டேஷனில் உட்காந்துருந்த என்ன பிடிச்சி டிராஃபிக் டியூட்டி போட்டு நடு ரோட்டில் உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடுப்பாக உட்காந்துருக்க. அப்படியே ஸ்பீடாக ஒரு பைக்கு போகுது. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி லைட்டு மாதிரி ஒன்று இருக்கும்ல வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அந்த ரெட் லைட் அப்படியே தூக்கிட்டு நேராக ரோடுக்கு போய் நிற்கிறான். அந்த பைக் அப்படியே கண்டுக்காமல் போயிடுச்சு. அப்படியே அடுத்து வர்றது நம்ம ஜங்குக்கோட பைக்கு தான். எப்படின்னா இவங்க ரேசிங் தானே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பைக் அப்படியே போயிருக்கும். இங்கே ஜங்குக்கோட பைக் கிட்ட வந்ததும் அவன் நேராக போய் நடு ரோட்லேயே நின்றுடுறான். இப்போது ரொம்ப கிட்டே வந்திருக்கு. அவன் அப்படியே எப்படியோ ட்ரிஃப்ட் பண்ணி எப்படியோ அதை ஸ்டாப் பண்ணிடுறான். எப்படின்னா அந்த பைக்கு நம்ம டேங்கோட ரொம்ப கிட்டக்க வந்திருக்கும். நம்ம டேங்கும் அப்படியே கண்ணை மூடிட்டு கீழே கொஞ்சம் அப்படியே நிற்கிறான். எப்படின்னா அவனும் நினச்சிருப்பான் நேராக இந்த பைக்கு மோதி இருக்கும்னு. இப்போது ஜங்கு கழட்டி ஹெல்மெட்டை கழட்டிட்டு, ஓய் யார் நீ, என்ன உனக்கு பைத்தியமா, நான் ரோட்டில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இறங்கி வரான். இப்போது ஜங்குக்கு அப்படியே டேங் பார்த்துட்டு, என்ன இவன் இவ்வளோ பெருசாக இருக்கான்,
என்னது? என்ன நீ இப்படி ரோட்டில் வண்டி ஓட்டுற? அப்புறம் எங்கே வண்டி ஓட்டுறது? இப்படி ஓட்டக்கூடாது, இங்கே ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது, தெரியாதா? ஆ, முதல்ல நீ யார்? ஆ, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என்ன நீ என்ன யாருன்னு கேட்குற? இந்த ரோட்டில் தப்பாக நடந்திருக்கு, இப்போ ஒரு போலீஸ்காரனை அவமானப்படுத்தியிருக்க. உனக்கு ஏதாச்சும் ஒரு 4 செக்ஷன் போட்டு கேஸை ஃபைல் பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. ஆ, என்ன நீ காமெடியாக பேசுகிற? நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டா. உன் மூஞ்சிக்கும் உன் சைஸுக்கும் உன் சவுண்டுக்கும் நீ சீரியஸாக பேசினா கூட காமெடியாக தான் பேபி தெரியுது. பேபியா? முதல்ல இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ ஃபைன் கட்டணும். 500 மொத்தமாக ஒரு 2000 கட்டிடு. 2000மா? நான் இதுக்கு 2000 கட்டணும்? இங்கே பாரு, உன்னால் நான் ரேஸே தோற்றுருக்கேன். இனிமேல் 2000லாம் கட்ட முடியாது. இப்போ நீ கட்டிட்டு போறியா, இல்லை உன் மேலே வேறு ஏதாச்சும் கேஸை ஃபைல் பண்ணிடுவா? அப்படியா? பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிட்ட வரான். எதுக்கு கிட்ட வர? பண்ணு, இதையும் சேர்த்து ஃபைல் பண்ணு. சூரியனை பொறுக்கியாக இருக்கான் போல. இரு, நான் என் கன்னை எடுத்துகிட்டு வரேன். என்ன கன்று? அப்படியே அமுக்குறான், பபுள் வருமே, அந்த கண்ணா? பபுள் வர கண்ணெல்லாம் இல்லை, உண்மையான புல்லட் வரும். ஏண்டா, இங்கே ஒருத்த ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணி வந்திருக்கான், அவங்ககிட்ட இப்படியே க்யூட்டாக பேசிட்டு நிற்பியா? அப்புறம் என்ன பண்ணோம்? எனக்கு தெரியாது, நான் வேலையில் புதுசு, அதான் உன்னை பார்த்தாலே ஒரு கெட்டவனை மாதிரி தான் தெரியல. கண்டிப்பாக உனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அப்போது என்ன பண்ணாங்க? என்னையா அப்படியே உட்கார வச்சு வேலையை விரித்து நல்லா சோறு போட்டு சாப்பிட்டு போப்பான்னு சொன்னாங்க. என்ன நீ விளையாடுறியா? இங்கே பாரு, முதல்ல யார் உனக்கு போலீஸ் வேலையெல்லாம் கொடுத்தது? பார்க்கவே அப்படி சின்ன பாப்பு மாதிரி இருந்துட்டு போலீஸ் வேலை கேட்குது. இப்போ சடனாக ஏதாச்சும் கடத்திட்டு போனா, ஃபார் எக்ஸாம்பிள் பால்கோவா கடத்திட்டு போனா. பால்கோவாவா? கடத்திட்டு போனா உன்னை பார்த்தா கடத்திட்டு போகிறவனுக்கு பயம் வருமா? ஏன் என்னை பார்த்தா பயப்பட மாட்டாங்களா? அப்படின்னு நம்ம டேங்க அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு, இல்லை மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் கோவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டா பயம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எதேதோ காட்டிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கு அப்படியே அவன் தலையில் தட்டிட்டு, நீ உண்மையிலே போலீஸா இல்லை நீ நடிக்கிறியா? என்ன எல்லோரும் இப்படியே கேட்குறாங்க? நான் உண்மையிலே போலீஸ் தான். அப்போது நீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டெல்லாம் பாஸ் ஆனியா? பாஸ் ஆகிட்டேனே. எப்படி பாஸ் ஆன? பார்க்கவே கூட்டி இவ்வளோ தான் இருக்க, அதில் எப்படி அவங்க பாஸ் ஆகுனாங்க? அதெல்லாம் இல்லை, நான் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன். இப்போது அதான் இங்கே மேட்ரு. நீ என்ன பண்ணியிருக்க? ரொம்ப ஸ்பீடாக போயிருக்க, அப்புறம் என்னென்னமோ பண்ணியிருக்க, அதனால் ஃபைனை கட்டிட்டு போ. பாடுறா, என் கையிலேருந்து ஃபைனை வாங்கினதான் போவான் போல். ஆமாம், நீ ஃபைனை கொடு, அப்புறம் நான் உன்னை விட்றேன். சரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஃபைனை கட்டுறான். சரி, இப்போ நான் போகலாம்ல? போங்க, ஆனால் அடுத்த வாட்டி இப்படி பண்ணாதீங்க, பண்ணால் கண்டிப்பாக உங்களை தூக்கி உள்ளே போட்டுறேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. அங்கே ரேசஸ் எல்லாம் ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று வச்சுப்பாங்கள்ல, அங்கே நம்ம ஜமுக் தான் அப்படியே பைக்கு மேலே சாஞ்சிட்டு இதையும் சிரித்து யோசிச்சுட்ருக்கான். இப்போது அந்த ரைஸ் பண்ணால அவன் கூட அந்த ஒப்பீனியன், அந்த பையன் அப்படியே அவன் கிட்டே வந்துட்டு, ஓய் யார் அது? என்னாச்சு உங்களுக்கு? நேற்று ஐயா தானே ஜெயிச்சது, தோத்துட்டியே. அட உனக்கு என்ன, நான் தோக்கணுமா? தோத்துட்டேன். கப்பு வேணுமா? எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம், போங்க ஐயா. என்னடா நான் பைத்தியக்காரன் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அவனை திரும்ப எப்படி பார்க்குறது? நேற்று பார்த்ததுலேருந்து மனசில் அப்படி ஓடிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்? அப்போது அவனுக்கு ஏதோ யோசனை வருது. அவனும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு நேராக கிளம்புறான். பார்த்தா அதே ரோட்டில் அப்படியே ஓவர் ஸ்பீடாக பையன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம டேங்கும் அப்படியே முன்னாடி வந்துட்டு, ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கை பார்த்து சிரிக்கிறான்.
இப்படிலாம் பண்ண கண்டிப்பாக டேங்க் முன்னாடி வந்து மாட்டுவனும் அவனை திரும்ப பார்க்கலான்னு எவனுக்கும் தெரியும். அதான் இவனும் அப்படியே பண்ணியிருப்பான். என்ன நீ சிரிக்கிற? இறங்கு, வண்டியிலேருந்து இறங்கு. அவன்கிட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ணலையே. ஓவர் ஸ்பீடில் வண்டி ஓட்டினது தப்புன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டினேன்? அது அது வந்து என்ன முழிக்கிற? அது வந்து எங்கள் பாட்டி ஹாஸ்பிட்டலில் கிடக்குது, அதான் பார்க்குறதுக்கு அப்படியே கிளம்பிட்டுருக்கேன். அதுக்கு எவ்வளோ ஸ்பீடா? ரொம்ப அர்ஜென்ட்டு. வெண்டிலேட்டரில் வச்சு கேஸை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பட்டுன்னு போயிடுமாம்மா. அதுக்குள்ளே போய் பார்க்கணும்ல. அதுக்கா இவ்வளோ ஸ்பீடாக போகிற? என்ன போய் பிடிச்சி எனக்கு தப்பாக நினச்சிட்டே டேயாங்க. டேயாங்க, என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? அதான் நெஞ்சில் பச்சை குத்துன மாதிரி ஒட்டி வச்சுருக்கே. என்ன நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பேரெல்லாம் கூப்பிட்ற? சரி சார். இப்போ சரி, அதான் நீ ஸ்பீடாக வந்தேல்ல, அப்படியே போ. இல்லை சார், இனிமேல் போய் எந்த பயனும் இல்லை. ஏன்? அதான் இப்போவே பட்டுன்னு போயிருக்குமே. எங்கே போயிருக்கும்? வெண்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டைமில் எங்கள் அத்தா சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு அவன் மேலே பார்த்து பேசுகிறான். என்ன நீ மேலே பார்க்குற? அங்கே இருக்காங்களா? அப்புறம் பார்த்தீங்களா, எங்கள் அத்தாவை பார்க்க விடாமல் என்னை பிடிச்சி என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுற மாதிரி நடிக்கிறான். இவனும் பரவாயில்ல அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஷோல்டரில் அப்படியே பிடிச்சி பேக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறான். இவனும் ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சேடாக இருக்குது. சின்ன வயசில் மடியில் உட்கார வச்சு சோறு ஊட்டி விட்டேன் எங்கள் ஆத்தா போயிட்டாலே. என்ன கை அடிக்கிறீங்க? வைங்க கை வைங்க. சரிங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சாரி பாட்டி, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல. இல்லைன்னா உங்கள் பேரனை அங்கே அனுப்பியிருப்பேன். எங்கள் சொர்க்கத்துக்கா? இல்லை, ஹாஸ்பிட்டலில் உங்களை பார்க்க அனுப்பியிருப்பேன். அதெல்லாம் வேணாங்க, நான் என் பாட்டியை செத்ததுக்கப்புறம் ஆச்சு போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க. அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே போகிறான். இப்போ போகிற ஜங்குக்கே பார்த்துட்டு, கடவுளே, உண்மையிலே அவன் பாட்டி செத்து போயிருப்பாங்களோ? அதுக்கு இவன் கடைசி அவன் பாட்டியை பார்க்காம இருக்கிறதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே யோசிச்சுட்ருக்கான். இதே மாதிரி அவன் நெக்ஸ்ட் டேயும் டேங்கை பார்க்க வந்திருப்பான். டேங்கும் அங்கே இருந்துட்டு, என்ன நீயா? என்ன பார்த்தோன்னே தெரியாதான்னு மாதிரி நிற்கிற? என்ன நீ தினமும் இங்கே வர? என்ன வேறு வேலையே இல்லையா? இங்கே பாரு, எனக்கு பார்க்கணுன்னு தோணுனா நான் இங்கே வருவேன். என்னது? இல்லை, இந்த ரோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம்ல, சும்மா இருக்கிற ரோடு தானே. நான் மட்டும் இங்கே வரக்கூடாதுன்னு போர்டாக வச்சுருக்காங்க. நீ வர ரொம்ப ஓவராக பேசுகிற, பார்த்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சோறுலாம் சாப்பிட்டியா? இல்லை, சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். சோறு கட்டி கொண்டு வந்திருக்கியா? இல்லை, கொண்டு வரல. ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவேன். சரி, ஒன்று பண்ணு, என் பைக்கில் ஏறு. எதுக்கு? டியூட்டி பார்க்கணும். மணி 2 ஆச்சு, இன்னும் என்ன டியூட்டி? சாப்பிடாம வா, வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பார்த்துட்டே நிற்கிற? வந்து ஏறு. நான் எதுக்கும் வண்டியில் ஏறணும்? எனக்கு நீ யாருன்னே தெரியாது. முதல்ல நீ எப்படி போய் சானா? உனக்கு ஒன்றா காப்பாற்றவே தெரியாது, அதில் நீ ஊரை காப்பாற்ற போறியா? அந்த வண்டியில் ஏறு அப்படின்னு சொன்னதும் அவனும் அப்புறம் ஒன்றும் சொல்லாமல் போய் வண்டியில் ஏறுறான். இப்படியே போயிட்டுருக்க நம்ம டேங் தான். நேற்று என்னாச்சு உங்கள் பாட்டிக்கு? உண்மையிலே செத்துட்டாங்களோ? இல்லை, சாகலை. அப்புறம் நல்லா இருக்காங்களா? அதான் அவங்க என்ன பார்த்துட்டாங்களே, அப்புறம் நல்லா தான் இருப்பாங்க. அது விடு, நீ இவ்வளோ பேசுகிற, என் பைக்கு பின்னாடி வந்து வர, என் பேராச்சு தெரியுமா? அதான் இல்லை, உன் பேர் என்ன? ஜங்குக், ஜான் ஜங்குக். என் ரேசிங் கிளப்பில் என் ஃபேன்ஸ் எல்லாம் என்னை ஜேகேன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ, உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா? நான் நினைக்கிறேன்
நான் எவ்வளோ பெரிய ரேசர் தெரியுமா? ஃபேன்ஸுன்னா ஃபேன்ஸ் கிளப்பே இருக்கு என் பேரில். ஓ, அப்போ நினச்ச மாதிரி இல்லையே, நீயும் பெரிய ஆளு தான் போல் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம டேங்கு ஜங்குக்கு தான் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. டேங் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கான். அதான் நீ என்னை பற்றியெல்லாம் கேட்டுட்டியே, உன்னை பற்றி எதுவும் சொல்ல? என்னை பற்றியா? ஆமாம், என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு. பெரிய சம்பளம்லாம் இல்லை, ஆனாலும் ஓகே தான். எங்கள் அம்மா டீச்சராக வேலை பார்க்குறாங்க. அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் இவ்வளோ தான். என்ன, உனக்கு அப்பா இல்லையா? இல்லை. அதான் நீ தான் எப்பவும் கேட்பியே, உண்மையிலே நான் போலீஸா, உனக்கு எப்படி போலீஸ் வேலை கிடச்சிதுன்னு. இப்படி தான் கிடச்சிது. ஓ, உனக்கு உங்கள் அப்பா செத்ததில் வருத்தமாக இல்லையா? முதல்லலாம் ரொம்ப சேடாக தான் இருந்தேன். அப்புறம் போக போக சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்ல இவனும் அப்படி தேங்காய் பார்த்துட்ருக்கான். இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் ஹோட்டல்லேருந்து வெளியே வராங்க. சரி, ஓகே, வா. எங்க? வண்டியில் இரு, உன்னை எங்கேருந்து பிக் பண்ணணும் அங்கேயே இறக்கி விடுறேன். டியூட்டியை கண்டினியூ பண்ண. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கமாக வருது. அப்போ யார் டியூட்டி பண்ணுவா? நான் தான் பண்ணும். சரி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போகிறாங்க. இப்போ நைட் டைம் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். அவன் எப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒவ்வொரு பார்த்தா அவன் அப்படியே யோசித்து கண்ணை மூடி படுத்துட்ருக்கான். இப்போ அப்படியே கண்ணை திறந்துட்டு எனக்கு இப்போ பார்க்கணும், அவனை எனக்கு இப்போவே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக கிளம்புறான் டேங் இருக்கிற இடத்துக்கு. அவன் அப்படியே அங்கே வந்து பார்த்தா டேங் இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு. இப்போ அப்படியே அவன் கிட்டே போயிட்டு, சார். என்னையா? டேங் சாருங்க. டேங்கா? யார்? டே டைமில் டியூட்டிக்கு நிற்பானே அவனா? ஓ, அப்போ டே டைம் டியூட்டி நிற்கிறானா? என்னது? ஒன்றும் இல்லை சார். இப்போ நீ எதுங்க அந்த என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போயிடுறான். சார், பார்க்க முடியலையே, பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்ப வீட்டுக்கு போயிடுறான். இப்போது காலையிலே அப்படி கிளம்பி வந்துட்டு டேங் மேலே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஒரு 8 மணி ஆனதும் டேங்கும் வந்துடலாம். நீ என்ன இங்கே பண்ணுற? என்ன பண்ணுறானா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு நீ எனக்காக வெயிட் பண்ணுறா? என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, நேற்றுலேருந்து உன்னை பார்க்கணும்னு தோண்டிட்டே இருந்துச்சா, அதான் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன். நேற்று நைட்டு கூட நான் வந்தேன், ஆனால் உன்னை பார்க்க முடியல. என்ன நீ டே டைம் டியூட்டி மட்டும்தான் எடுக்கிறியா? ஆமாம். அப்புறம் அன்றைக்கி நைட் டைம் நின்னது? அது அன்றைக்கி நைட் டியூட்டி இருக்கிற சார் வந்து வரலை, அதனால் நான் நின்ட்டேன். ஓ, அது சரி. நீ சாப்பிட்டியா? பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நான் காலையிலே சாப்பிட்டு தான் வந்தேன். நீ இப்போ வேலையை பார்த்து போ. போகணுமா? அப்புறம் எங்கேயும் நிற்க போறியா? வீட்டுக்கு போடா அப்படின்னு சொன்னதும் அவனும் சரி இப்போ போகிறேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய்ட்றான். இப்போ அப்படியே 12 மணிக்கு அப்புறம் கரெக்டாக திரும்ப வந்து நிற்கிறான். என்னடா? இங்கே பாரு, மணி 12 ஆச்சு, வா போய் சாப்பிடலாம். மணி 12 தானே ஆச்சு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போகலாம். அப்போ நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சேரில் உட்காடுறான். நம்ம டேங்கும் அவன் டியூட்டியை பார்த்துட்ருக்கான். அப்படியே நம்ம ஜங்குக்கையும் பார்த்துட்ருக்கான். அவனும் இப்படி எப்போ வருவான்னு சொல்லிட்டு அந்த சேரில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு அப்படியே டே வாடா, கையை விடுறா, வேலை பார்க்கணும். நானி சன்னம் சத்தியமூர்த்தியோ டியூட்டி டைம்னா அப்படியே உட்காந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். எதுக்கு இழுக்கிற? நான் வரேன். இப்போ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் அவனும் சாப்பிட்றதும் திரும்பி வர்றதும்னு ஒரு 1 வீக் அப்படியே போயிடுது. இப்போது அதே மாதிரி அவன் வரதும் நம்ம தேங்காய் அப்படியே போய் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கில் உட்காடுறான். என்ன இறங்கு
என்ன சாப்பிட்டு போக வேண்டாமா? அதெல்லாம் போகலாம். ஆனால் என்றைக்குமே இப்படி ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாச்சும் ஆகாதா? இரு, உட்காரு. நான் எங்கள் அம்மாவுக்கு யாரும் சமைச்ச ஃபுட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னது, உங்கள் அம்மா சமைச்சதான்? ஆமாண்டா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே உட்கார வச்சுட்டு, நீ கையை கழுவலைல்ல, கண்டிப்பாக அழுகாக தான் இருக்கும், இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் கையால் டேங்க்கு ஊட்டி விட்றான். இங்கே பாரு, இப்போ வாயை தர. டே, வாயை தர்றாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஊட்டி விட்றான். இப்போது டேங்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நான் முழிக்கிற. ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் எங்கள் அப்பா இப்படி தான் என்னை ஊட்டி விட்டார். அதுக்குன்னா நீ என்ன அப்பா வைக்கிடாது. என்னது? ஒன்றும் இல்லை, சாப்பிடு. உங்கள் அம்மா சமைச்சது ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்கான். இப்போது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே டேபிளில் பார்த்தா எதுவும் பர்ஸ் மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அதை அப்படியே பார்த்துட்டு, என்னது இது பர்ஸ் மாதிரி இருக்குது? அது போலீஸ் ஐடி கார்டு. என்ன ஸ்கூல் போறியா நீ? அப்படி இல்லை, போலீஸுன்னு காட்டுறதுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும், அந்த ஐடி கார்டு. ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதை திறந்து பார்க்குறான். பார்த்தா டேங்கோட ஒரு ஃபோட்டோவும் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். நம்ம ஜங்கு உடனே ஃபோன் எடுத்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறான். எதுக்கு இப்போ ஃபோட்டோலாம் எடுக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கட்டும்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எதையும் யோசிச்சுட்ருக்கான். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போயிடுறான். இப்போ வீட்டுக்கு வந்து ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக்கு அது அவன் கையில் கொடுத்துட்டியா? என் மருமகன் என்ன சொன்னான்? மாமியார் கைப்பக்கம் செம்மையாக இருக்குன்னு சொன்னான். உண்மையாவா? அப்புறம் அது எப்படி இல்லாமல் இருக்கும்? நான் யார்? அதானே எங்கள் அம்மா யார்? எனக்கு அவனை பார்க்கணும் போல் இருக்குடா. நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான். அப்புறம் என்ன, நாளைக்கே கூப்பிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு, டேங்கு வா, எங்கே போகிறோம்? வா, வந்து வண்டியில் ஏறு. எங்கே போகிறோன்னு சொல்ல. பாரு, வந்து வண்டியில் ஏறியா இல்லையா? சரி ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வண்டியில் ஏறுறான். அப்படியே அவன் ஸ்பீடாக போயிட்டுருக்கான். இவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாதுடா, உன் மேலே கேஸை ஃபைல் பண்ணிடுவேன், மெதுவாக போடா. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே வண்டியை விட்டு ஒரு இடத்துல அப்படியே கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுறான். இறங்கு. இது என்ன இடம்? இறங்குடா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே வண்டியிலேருந்து இறங்குறான். இதான் நம்ம வீடு. நம்ம வீடா? அதெல்லாம் இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க அப்படியே கூப்பிட்டு போனான். அம்மா வந்து கதையை தராங்க அப்படின்னு அவன் அப்படியே கத்துறான். டேய் இருடா, எதுக்குடா கத்துறேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கதவை திறக்கிறான். இது யாரா? இதாம்மா டேங். என்ன ஜங்குக்கு சொன்னே வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டியா? வாப்பா. ஹாய் ஆண்டி, நீங்கள் தான் ஜங்குக்கு அம்மாவா? என்ன நீ ஆண்டின்னு கூப்பிட்ற? அம்மான்னு கூப்பிட்டு. அம்மாண்ணா? அது எங்கள் அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அதான் அந்த அம்மானு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அம்மா, இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட சொல்லலை. என்னது சொல்லலையா? என்ன ஆண்டி? இல்லட்டேன், அதான் நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப்பா, அதான் அம்மான்னு கூப்பிட்டு சொன்னேன். நீங்கள் உட்காருங்க, நான் போய் ஏதாச்சும் குடிக்க கொண்டு வரேன். இல்லைம்மா, நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், நீ அங்கே உட்காரு, நான் போய் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். என்ன நீங்கள், உங்கள் கையால் நான் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன், நான் உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி அவங்கள ஹெல்ப் பண்ண போயிடுறான். இப்போது இவங்க 2 பேரும் அப்படியே ஒன்றா கிச்சனில் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹாப்பி ஆகிடுறான். அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்துப்பேன். அப்போ தான் ஜங்கு உங்கள் சாப்பாடு கொடுத்தாங்க. ஐயோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியேப்பா, உனக்கு வேணா எப்போ வேணாலும் வா, அம்மா உனக்காக எல்லாம் சமைச்சு வைக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு டேம் ஆ டைம் ஆச்சு போகலாமா? ஆ ஆமாம்ல, அப்போது நான் வரேம்மா. ஐயோ உன்னை விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. டே ஜங்கு, நாளைக்கு அவனை கூப்பிட்டு வரணும்னா? ஐயோ சரிம்மா, கூப்பிட்டு வரேன், இப்போ அவனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கூப்பிட்டு போகிறான். இப்போது அப்படியே போயிட்டுருக்கும்போது பைக்கில் உட்காந்து நம்ம டேங் தான் சொல்கிறான், உங்கள் அம்மா ரொம்ப ஸ்வீட்டு தெரியுமா, வந்ததும் அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க, உன்னை பற்றி நிறைய சொன்னாங்க. என்னை பற்றியா? உன்னை பற்றி தான். உனக்கு 5 வயசு வரைக்கும் தனியாக பாத்ரூம் போக கூட தெரியாதாம்மா, எப்போ அம்மாவுக்கு விட்டு தான் பாத்ரூம் போயிருந்தியாவும். எனக்கு கேட்டதும் சிரிப்பாக வந்துச்சு. ஓ அதுவா, நான் கூட நம்மளை பற்றி சொல்லிட்டேன்னு நினச்சேன். நம்மளை பற்றியா? நம்மளை பற்றி என்ன? ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே போகிறாங்க. இப்போது டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது மண்டே நம்ம ஜங்குக்கு அப்படியே, நீ பாரு நாளைக்கு நீ நைட் டியூட்டி எடுனா. நைட் டியூட்டியா? எதுக்கு? ஏய் சொல்கிறது கேளு, நாளைக்கு நைட் டியூட்டி எடு, புரியுதா? எதுக்கு? பண்ணு. சரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அதே மாதிரி அவனும் அடுத்த நாளில் நைட் டியூட்டி எடுத்திருப்பான். இப்போது ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு டேம் வா வண்டியில் ஏறு. எதுக்கு? அந்த வண்டியில் ஏறு. எனக்கு டியூட்டி இருக்குடா. டேய் அந்த வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்ல இவனும் அப்படியே வண்டியில் ஏறுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்பீடாக வண்டி ஓட்டுறான். என்னாச்சு உனக்கு? எதுக்கு நீங்களும் ஸ்பீடாக போகிற? கொஞ்ச நேரம் சும்மா இருட்டேன் அப்படின்னு இவன் கோவமாக பேசுகிறான். நம்ம டேங்க்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? என்ன உனக்கு? இது பாரு எல்லாம் உன்னால தான். என்ன சொல்கிற? இப்போ ஒன்றும் சொல்லாமல் நம்ம ஜங்குக்கு அப்படியே பைக்கை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போது நேராக ஒரு பீச்சு பக்கத்தில் அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குறான். என்னாச்சு? பேசாத டேம், பேசாத. என்னாச்சுன்னு சொன்னால் தானே புரியும். அன்னைக்கு ரேசிங் பண்ணிகிட்டு இருந்தபோது நீ என் பைக்கை ஸ்டாப் பண்ணியா? ஆமாம். அப்போ என் மேலே ஒருத்தன் ஜெயிச்சுட்டு போயிட்டானா? ஆமாம். அவன் இன்னைக்கு வந்துடுறான், என்னை கலாச்சான், எனக்கு புரியல, ஒன்னால தான், எல்லாம் உன்னால தான். அன்றைக்கி நான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. சாரி ஜங்கு. என்னது ப்ளோ பண்ணதுக்கப்புறம் சாரி சொல்கிறியா என்கிட்ட? சாரியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி நிற்கிறான். நான் வேணும்னு பண்ணல, எனக்கு தெரியாது, அது என் டியூட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அட் லாஸ்ட் நம்ம டேங்க் அப்படியே அழுகையே வருது. இப்போது ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்துட்டு எதுக்கு அழுற? எனக்கு தெரியாது, நீ திட்டினதும் எனக்கு அழுகை வருது. நான் திட்டினதும் உனக்கு அழுகை வந்துச்சு? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணை துடைக்கிறான். இப்போது ஜங்குக்கு அப்படியே அவன் கிட்டே போயிட்டு அவன் ஃபேஸை அப்படியே கட் பண்ணுறான். எனக்கு தெரியும், நான் திட்டினா நீ அழுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உனக்கு ஸ்பெஷல் தானே. என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னதும் பின்னாடி அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் எரியுது. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் டேங்கில் ஒரு புக்கே கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே டேங் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம டேங் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு உனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு என் பர்த்டேன்னு? அதான் அவங்க போலீஸ் ஐடி கார்டில் போட்டுருந்துச்சு, அப்படி தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணுறான். இப்போது நம்ம ஜங்குக்கு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு இப்படியே கட்டி பிடிச்சி நின்னா இப்படி வா போய் கேக்கு கட் பண்ணலாம். கேக்கு இருக்கா? எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம டேங்கோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். இப்போது நம்ம ஜங்குக்கே பீச்சோட ஒரு சைடில் இந்த கேக்கு லைட்டு அந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பான். இதெல்லாம் எனக்கா? அப்புறம் வேற யாருக்கு? நீ எனக்காக இதெல்லாம் பண்ணியா? ஆமாண்டா. உண்மையாவே ஜங்கு? பேசிட்டு நிற்கிறதுக்கு டைம் இல்லை, வா வா கேக்கை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே ஹாப்பியாக கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு
ஜங்குக்கு நம்ம டேங்க் கேக்கெலாம் ஊட்டி விடுறான். இப்போது எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க 2 பேருமே அந்த பீச்சில் அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த கடலை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டேங்க் தான், உனக்கு ஒன்று தெரியுமா? இது வரைக்கும் என் பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா இருந்தபோது 2-3 வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் நான் இது வரைக்கும் இப்படி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை தெரியுமா? ஆனால் எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. இந்த மெமரிஸ்லாம் என்னாலுமே மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குவோட தோளில் அவன் அப்படியே படுத்துக்கிறான். இப்போ படுத்துட்டு இருந்த நம்ம டேங்கோட ஹெட்டை எடுத்து நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் மடி மேலே வச்சுக்கிறான். இங்கே பாரு, யார் இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸையும் கொடுக்குறான். இப்போ டேங் தான் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி பார்த்துட்ருக்கான். என்னடா இவன் இப்படி பண்ணுறானே சொல்லிட்டு. நான் பார்க்குறேன், என்ன நீ லவ்வர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுற? அப்புறம் நம்ம லவ்வர்ஸ் இல்லையா? லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து உட்காடுறான். எதுக்கு இப்போ எழும்புற? பாடி. என்ன நீ லவ்வர்ஸ்ன்னு சொல்கிற? உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்ணல? நான் எங்கே லவ் பண்ணேன்? உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்ணல? சொல்லு, லவ் பண்ணலையா? அது வந்து எனக்கு தெரியும், உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் திட்டின போது உன் கண்ணில் இருந்து அழுகையாக வந்துச்சு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு என் மேலே ஏதோ இருக்குது. ஒன்றும் இல்லை, நீ போ. ஒன்றும் இல்லையா? இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எழுந்து நடந்து போகிறான். ஏட்டையா அப்படின்னு அவன் கூப்பிட்ட இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு ரிங்கை வச்சுக்கிட்டு, நீ பாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, நான் ஒரு ரைடரு. நமக்குள்ள எந்த மேட்சிங்கும் இல்லை தான். ஆனாலும் எனக்கு நான் வேணும்னே தோணுது. அதனால் என் புள்ள குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு என் கூட இருப்பியா? சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம டேங்கும் அப்படியே ஆமான்னு தலையாடுறான். நான் தலையாடுறேன், வாயை திறந்து சொல்லு. ஒரு வேளை நாளைக்கு வந்து நான் இப்படி ஆட்டினேன் இப்படி இல்லைன்னு சொன்னான், ஓகேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் அந்த ரிங்கை எடுத்து டேங்கோட கையில் போட்டுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே இழுத்து கட்டி பிடிக்கிறான். இப்போ கிஸ் பண்ணலான்னு போகும்போது நம்ம டேங்கோட வாயை எப்படி மூடிக்கிறான் அப்படின்னா டேங் ஜங்குக்கோட வாயை மூடிக்கிறான். என்ன 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 பண்ணுற? கிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் வேணாம். ஏன்? லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்ல. ஆமாம். ஓகே சொல்லிட்டல்ல. ஆமாம். அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஜங்கு நான் ஸ்மூச்சிங்கே. டே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே தள்ளி விட்டு நடந்து போகிறான். இருடா நானும் வரேன். நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பீச்சில் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம டேங்கோட ஹெட் ஆஃபீஸர் தான், என்ன நீ இங்கே டியூட்டி எடுக்காமல் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கிறதா நியூஸ் வருது. அப்படிலாம் இல்லை சார். இங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் இருந்தும் இவ்வளோ பிளாக் ஆகிருக்குங்க. உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதா? இல்லை சார், நான் வந்து இங்கே தான் இருந்தேன். அப்புறம் எப்படி இங்கே பிளாக் ஆச்சு? 2 ஹவர்ஸுங்க மேலே இந்த ஏரியாவில் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஒரு டிராஃபிக் போலீஸாக இருந்து நீ என்ன பண்ண? சார் அந்த டைமில் நான் இங்கே இல்லை சார். எங்கே போயிருந்தாலும் 2 ஹவர்ஸாக டியூட்டி வராமல் எங்கே போயிருந்தேன்? அது வந்து சார், இங்கே பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இப்படி பண்ண உனக்கு இந்த வேலை இருக்காது. உங்கள் அப்பா செத்து போனதுனால தான் உனக்கு இந்த வேலையே கிடச்சிருக்கு, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் போயிடுறாங்க. இப்போ டேங் அப்படியே அங்கே உட்காந்துட்டு, எல்லாம் அந்த ஜங்கு காலை தான். அவன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் இப்படி பண்ணாதான்னு. நீ எனக்கு எங்கே போச்சு புத்தி? அவன் சொன்னது நான் எதுக்கு அவன் பின்னாடியே போனேன்
அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஜங்குக்கு அங்கே வந்துடுறான். நான் பேபி நான் யோசிக்கிறேன், டென்ஷனாக இருக்கியோ? இங்கே பாரு, உன்னால தான் எல்லாமே. என்னாச்சு? உன்னால் என் வேலையே இப்போ போயிருக்கும். உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, டியூட்டி டைமில் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான்னு. இப்போ என்ன ஆச்சு? என் ஹெட் ஆஃபீஸர் வந்திருந்தார், என்னை அப்படி திட்டிட்டு போனார். என் வேலையே நெக்ஸ்ட் டைம் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னார். என்னை ஃபயர் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காரு. சரி சாரி. என்ன நீ அசால்ட்டாக சாரின்னு சொல்கிற? எனக்கு 4 மாதம் சம்பளம், உனக்கு 2 ரைஸ் ஜெயிச்சாலே கிடச்சிடும்ல. அந்த திமிரை தான் நீ காட்டுற. இங்கே பாருட்டேன், நான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என் ரைஸுங்க பற்றி நான் தப்பாக பேசுகிறேன்? நான் என்ன தப்பாக பேசினேன்? நான் உண்மையை தானே பேசினேன். இல்லீகலாக 4 காசு சம்பாதிக்கிறல உனக்கு அவ்வளோ திமிரு இருந்தா ஏன் நான் எல்லாம் திமிரு காட்டக்கூடாதா? நான் எதுவும் பேசக்கூடாதா? பாரு, தப்பாக பேசுகிறேன். நீ டென்ஷனாக இருக்க, இரு. எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும். உன்னால தான் என் வேலை போயிடும்னா நான் அதுக்கப்புறம் உன்கிட்ட பேச மாட்டேன் ஜங்கு. இப்போ நீ இங்கேருந்து போ. டே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இங்கேருந்து போ ஜங்கு அப்படின்னு சொன்னதும் அப்புறம் ஜங்குக்கும் ஒன்றும் சொல்லாமல் இங்கேருந்து போயிடுறான். இப்போது அப்படியே நைட் டைம் ஆகுது. நம்ம டேங்கோட வீட்டில் தான் யாரோ டோரில் வந்து தட்டுறாங்க. இருமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் டோரை ஓப்பன் பண்ணா. ஹாய் டேம் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு தான் வந்து நிற்கிறான். நீ என்ன இங்கே பண்ணுற? நான் உள்ளே வரலாமா? டே டேங், யாரா அது? அது அது வந்து அம்மா, இது வந்து என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? இதுக்கு போய் சொல்கிற? அப்புறம் என்ன சொல்கிறது? ஆண்டி, நான் தான் உங்கள் பாவி மருமன். மருமானா? நான் உள்ளே வரலாமா? வாப்பா அப்படின்னு சொல்ல அவனும் அப்படியே உள்ளே போயிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, இந்த டைமில் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. அதெல்லாம் இல்லைப்பா. என்ன விஷயமா வந்திருக்கா? இல்லை, இப்படியே போய்ட்ருந்தா கண்டிப்பாக நானும் உங்கள் பையனும் சண்டை போட்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் எனக்கு உங்கள் பையன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் ஒன்றும் நினைக்க மாட்டீங்களே? இல்லை இல்லை, நீங்கள் பேசுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கிச்சனில் போயிடுறாங்க. இப்போ டேங் அப்படியே வந்துட்டு, என்ன உனக்கு, எதுக்கு வந்த? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றை பார்க்கணும், அதுக்கு தான் வந்தேன். முதல்ல என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? அதான் உங்கள் ஐடி கார்டில் அட்ரஸும் போட்டிருந்தது. முதல்ல அந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணு. ஃபோட்டோவை டிலீட் பண்ணாலும் எல்லாம் ஃபோட்டோவாக என் மைண்டில் இருக்குமே. காமெடி பண்ணுறது நிறுத்து ஜங்கு. எதுக்கு இப்போ வந்த? நீ எதுக்கு என்னை சண்டை போட்டு அனுப்பிவிட்ட? அதான் எனக்கு தூக்கமே வரல. அதுக்குன்னு வீட்டுக்கு வருவியா? அப்புறம் எப்படி பேசி சரி பண்ணுறது? அதான் ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. நம்பர் இல்லையே. அந்த ஐடி கார்டில் நம்பர் இல்லையா? அந்த நம்பரை போட்டு பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. என்னது, நாட் ரீச்சபிளா? ஆமாம், நான் அந்த நம்பரை மாற்றிட்டேன். சரி கொடு. என்னது? நம்பர் தான். அதெல்லாம் அப்புறம் கொடுக்குறேன். நீ இப்போ எதுக்கு வந்த? அதான் நம்ம பேசணும். நாம் எப்படி சண்டை போட்டிருந்தா நல்லா இருக்காதுட்டே. என்ன பேசுகிறது? சாரிட்டே, இனிமே கண்டிப்பாக இப்படி பண்ண மாட்டேன். உன் டியூட்டி டைமில் உன்னை கூப்பிட்டு வர மாட்டேன். ஆனால் நான் கூப்பிடும்போது நீ வரணும்னா. என்னது? எனக்கு புரியல. எனக்கும் தான் புரியல. எனக்கு உன்னை எப்போவுமே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. அதுக்கு உனக்கு தெரியுமா, நீ ஒரு பைலட்டாக இருந்தால் பாதி வழியில் பிளெயினை நிற்க வச்சு உன்னை தூக்கிட்டு வந்திருப்பேன். டே, என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? முதல்ல வீட்டுக்கு போ. டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் இப்படி சண்டை ஆச்சுன்னு. அவங்க தான் என்னை அனுப்பி விட்டாங்க. சரி, சண்டை எதுவும் இல்லை, நீ போ. எங்கள் அம்மா நம்ப மாட்டாங்களே. சரி, கால் பண்ணி கொடு, நான் பேசுகிறேன். ஒன்று பண்ணு, இன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வா. எதுக்கு? எங்கள் அம்மா உன்னை பார்க்கணுமா, வா. எங்கள் அம்மா கிட்ட யார் என்ன சொல்கிறது? ஆமாம்ல, சரி இரு. எங்கே போகிற? நான் போய் ஆண்டிக்கிட்ட பேசுகிறேன். அவன் அப்படியே டேங்கோட அம்மா கிட்ட போய் அப்படியே பேசி கன்வின்ஸும் பண்ணிடுறான். இப்போ டேங்கோட அம்மா அப்படியே வந்துட்டு, டேய் அதான் மாப்பிள்ளை கேட்குறாருல, ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு போனால் என்ன? மாப்பிள்ளையா?
டே, அவர் அம்மா வேற உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கு, நீ இன்னும் வேண்டானே சொல்கிற. மாப்பிள்ள நீங்கள் கூப்பிட்டு போங்க. ஆ, என்னம்மா இப்படி பேசுகிற? ஆ, சரிங்க ஆண்டி, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வாட்டேன். போடா, அவன் கூப்பிட்றான்ல, போ. சரி, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் அப்படியே பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு வர, டே எப்படிடா எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ண? எல்லாத்தையும் சொன்னாங்க, அவங்களே கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இருந்தும் நான் நம்ப முடியலையே. டே, அதெல்லாம் அப்படிதான்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம டேங்கும் எல்லாத்தையும் மறந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே டேங்க அப்படியே அவனோட காலில் டைட்டாக பிடிக்கிறான். இப்போ நம்ம டேங்கே அவனை யாரோ பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி தோணுது. அவனும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததும் டேங் ஜங்குக்கோட அம்மாவை பார்த்ததும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கட்டி பிடிக்கிறாங்க. உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் ஆண்டின்னு கூப்பிடாதான்னு. உங்களுக்கு என்ன அம்மா, உங்கள் பையன் என் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா ஆண்டி ஆண்டின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான். எதுவும் அடிக்கிற? எதுக்கு நீ தேங்கோட அம்மா ஆண்டின்னு சொன்ன? ஒன்றும் இல்லை, பார்த்தோன்னே எப்படி அம்மானு கூப்பிட்றது, அதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மா அவனை மாப்பிள்ளான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் கூட இவன் அம்மானு கூப்பிடல. அப்படியாடா? அது இங்கே பாருட்டேன், நெக்ஸ்ட் டைம் உங்கள் அம்மாவை பார்த்தோன்னே அம்மாங்கிற வார்த்தைக்கு தவிர என் வாழந்து வேறு எதுவும் வராது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு நீ இங்கே தானே படுக்க போகிற? அப்படியா? ஆமாம், நீ இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட கையை ஒட்டியே ஜங்குக்கோட அம்மா பிடிக்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, ஜங்குக்கோட அப்பா எங்கே? ஐயோ, அவரெல்லாம் இப்போ கொரட்டை விட்டு தூங்குறாரு. நாளைக்கு எழுந்தவுடனே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. இப்போது நம்ம ஜங்கு அப்படியே பார்த்துட்டு, ஆமாம், எங்கள் அம்மா அப்பா கூட படுப்பார், நான் என் ரூமில் படுவேன், அப்புறம் இங்கே ஒரே ரூம் தானே காலியாக இருக்குது. ஆமாம், அங்கே டேங் படுப்பான். எதுமா, டேங் என் கூடயே படுக்கட்டுமே? அதெல்லாம் வேணாம், டேங் அந்த ரூம்லேயே படுத்துப்பான். இல்லை டேங்? ஆமாண்டி, நான் அந்த ரூம்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்கு அப்படியே டேங்கை பார்த்துட்டு வேணான்னு கண்ணை காட்டுறான். ஆனால் டேங்க் அது புரியல. இப்போ அவங்க அம்மா தான், சரி ஓகே எல்லோரும் போய் படுத்து தூங்கு, இப்போவே டைம் ரொம்ப லேட்டாச்சு. டேங், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்கள் அம்மாவை கூப்பிடுன்னா. சரிம்மா. இப்போ சரி, எல்லோரும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் அவன் ரூமில் தூக்கமே வராமல் அங்கேயும் இங்கேயுமே நடந்துட்டுருக்கான். நான் அவனை இவ்வளோ கிட்டையே வச்சுட்டு சும்மா இருக்கேன். எவ்வளோ நாள் அவனை கையில் கிடச்சா போதும்னு ஆசைப்பட்டிருக்கேன், கிடச்ச போது ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நடந்துட்டுருக்கான். இப்போது ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு டேங்கோட ரூம் கிட்ட போகிறான். அவனும் லாக் பண்ணியிருக்கானான்னு திறந்து பார்க்கலான்னு பார்க்குறான். பார்த்தா லாக் பண்ணலை. அவனும் அப்படியே சத்தமே இல்லாமல் உள்ளே போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணுறான். இப்போது நம்ம டேங் வந்து அந்த பெட்டில் அப்படியே படுத்து தூங்குறான். அட என்ன அழகு, எப்படி தூங்குது பாரு, ஒரு தேவதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தரையில் உட்காந்துட்டு அந்த பெட்டில் அவன் கையை வச்சு அந்த கையில் அவனோட ஹெட்டை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான் நம்ம டேங்க. இப்போது அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அப்படியே அவன்கிட்ட போய் படுத்துட்டு அவனுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்கலான்னு அவன் கண்ணத்துக்கிட்ட போயிட்டுருக்கான். இப்போது அவன் கிஸ்ஸு கொடுக்கலான்னு போகும்போது நம்ம டேங் அப்படியே திரும்புகிறான். அப்போது அப்படியே அந்த கிஸ்ஸு லிப்ஸில் போயிடுது. அந்த டைம் பார்த்து நம்ம டேங் கண்ணை முடிச்சிடுறான். என்ன பண்ண? கத்தாத, என்ன பண்ணுற நீ? டேய், நான் கண்ணத்தில் தான்டா கொடுத்து வந்தேன், நீ தான் திரும்பி அதை லிப்ஸ்லாம் வாங்கிட்ட. நீ இங்கே என்ன பண்ணுற? அது எனக்கு அங்கே படுத்து தூக்கமே வரல. அது உன் ரூம் தானே, அப்புறம் ஏன் தூக்கம் வரல? தெரிலையே, ஒரு வேளை உன் கூட தூங்கினா தூக்கம் வருமோ? சார், அப்படிலாம் இல்லை, நீங்கள் உங்கள் ரூம்லேயே போய் தூங்குங்க. நான் இங்கேயே இருக்கேனே. வேணாம், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், இங்கே இருந்தால் நீ ஏதாச்சும் ஏட உடம்பு பண்ணிடுவ.
ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, இங்கே இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சிறதுல நம்ம டேங்க அப்படியே விழுந்துடுறான். சரி படுத்துக்கோ, பெட்டோட அந்த சைடு தான் நீ படுக்கணும், இந்த சைடு வரக்கூடாதுண்ணா. ஓகே ஓகே, இந்த சைடை படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே நல்ல புள்ள மாதிரி படுத்துக்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கால ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியல. அவனும் அப்படியே டேங்க பார்த்தா டேங்க அப்படியே அந்த சைடு பார்த்த மாதிரி படுத்துக்கிறான். இப்போது ஜங்கு அப்படியே ஒரு கையை கொண்டு போய் டேங்கோட இடுப்பில் வைக்கிறான். சரி அவன் முழிச்சிடுவான்னு சொல்லிட்டு பயந்து அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்தா அவன் இது வரைக்கும் முழிக்கலை, அப்படியே படுத்திருக்கான். இப்போது ஜங்குக்கு அப்படியே அவனோட இன்னொரு கையை கொண்டு போய் அவனை மொத்தமாக ஹக் பண்ணி நம்ம ஜங்குக்கோட பாடி குட்டை கொண்டு வந்துட்டு அப்படியே அவனை ஜங்குக்குள்ளே அப்படியே அமுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அதே மாதிரி ரொம்ப டைட்டாக கொண்டு வந்து வச்சுருக்கான். இப்போது டேங்கு ஏதோ சென்ஸ் ஆகி அவனும் அப்படியே திரும்பிக்கிறான். என்ன ஜங்கு? ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்திருக்க? அது எனக்கு என்னமோ வரணும்னு தோணுச்சு. நீ கட்டிப்பிடிக்க மாட்டியா? நீயும் கட்டிப்பிடி அப்படின்னு சொல்ல நம்ம டேங்கா அப்படியே அவனை கட்டி பிடிக்கிறான். இப்போது நம்ம ஜங்கு நம்ம டேங்கோட நெக்கு கிட்ட போய் அவனை அப்படியே ஃபீல் பண்ணுறான். என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, நீ அப்படியே படு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்கு அவனோட இயர்ஸு அப்படியே அவனோட கண்ணம் அப்படின்னு கிஸ் பண்ணி அப்படியே அவனோட காதில் கடிக்கிறான். என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு பயப்படுற? இரு. இல்லை, நீ ஏதோ பண்ணுற, நீ தள்ளிப்படு அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்கு கட்டி அவனை போய் கிஸ் பண்ணிடுறான். போதும் ஜங்கு, எனக்கு மூச்சு வாங்குது. எனக்கு தான் மூச்சு வாங்குது. ஆனால் உனக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போல தோணுது. போதும், வராத. ஏன் ஏன் வரக்கூடாது? எனக்கு என்னமோ. இங்கே பாரு. உனக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, நான் இருப்பேன் உனக்காக, நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணுறான். அந்த ஹக்கிலேயே அப்படியே மெல்ட் ஆகிடுறான். உனக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் உனக்காக மட்டும் நான் என்ன வேணால் விட்டு கொடுப்பேன். என் மனசில் அப்படியே தோணுது. லவ் யூ டே. என்ன நீ சொல்ல மாட்டியா? லவ் யூங்க. இப்போது அப்படியே அவன் கிஸ் பண்ணிவிட்டு நம்ம டேவோட ஃபேஸை பார்க்குறான். பார்த்தா அவனோட கண்ணிலையும் அந்த லவ் நம்ம ஜங்குக்கால பார்க்க முடியுது. நம்ம ஜங்கு அப்படியே டேங்க ஹக் பண்ணுறான். இந்த வார்ம் ஹக்கு நம்ம டேங்காலையும் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ டேங் அப்படியே இது நல்லா இருக்கு. அப்படியா? இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பேர் பாடியுமே அப்படியே ஸ்வெட்டாக இருக்குது. நம்ம டேங் அப்படியே அங்கேயே படுத்திருக்கான். இப்போ ஜம்பு காட்டி அவன் கிட்ட வந்து படுத்துட்டு, வா வந்து கட்டிப்பிடி. போடா பொறுக்கி, என் கிட்ட வராத. எனக்கு தெரியும், நேற்று பார்த்து ப்ரப்போஸ் பண்ணி சண்டையும் போட்டு இந்த நைட்டு மேட்டர் முடிச்சிட்டோம். அதனால் நம்ம ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதான் நீ ரேசர் இல்லை, உனக்கு ஸ்பீடாக தானே பிடிக்கும். ஆமாம்ல, போட பொறுக்கி, என்கிட்ட வந்த அவ்வளோதான் நான் வச்சுப்பேன், பார்த்துக்கோ. அதான் எனக்கு தெரியுமே, நீ நல்லா வச்சுப்ப. என்ன இப்படி பேசுகிற? அதான் ஆனால் போதும்னு சொல்லிட்டு நீயும் என்ஜாய் பண்ண தானே. இங்கே பாரு, போதும், இனிமேல் பேசாத. ஆமாம், இனிமேல் பேசிகிட்டு இருந்தா இன்னும் பண்ணணுன்னு தோணும், அதனால போதும், போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே திரும்பி படுக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு, லவ் யூ போலீஸு. இனிமே தான் நீ ஆஃபீஸர்கிட்ட நம்ம திட்டு வாங்க போகிற. ஏன்னா இனிமே எத்தனை கட்டில் உழைக்க போகிறான்னு எனக்கே தெரியாது.
எத்தனை கட்டில வாங்கணும்னு முதல்ல சொல்லு. அட பாடுறா. எண்ணெயிலே பொறிச்சு பொழிச்ச வஞ்சிரமே, பொட்டலம் கட்டின பெஞ்சோரமே.